ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒன் பீஸை பற்றி பேசலான்னு வந்தேன். ஒன் பீஸுங்கிறது எப்படி சொல்கிறது, அது ஒரு நார்மல் அனிமி கிடையாது. நார்மல் அனிமி தான், பார்க்குற மாதிரி அனிமி தான், பட் ஹோல் அனதர் லெவலில் இருக்கும். நீங்கள் என்ன தான் பார்த்துருந்தேன், எவ்வளோ அனிமி பார்த்துருந்தாலும் ஒன் பீஸ் பார்க்குறம்போது கொஞ்சம் வேறு மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஒன் பீஸ் அந்த மாதிரி முடிஞ்ச அளவு எடிட்டிங் ப்ராசஸ்லாம் குறைக்கிறக்காக வேண்டி எல்லாமே யூடியூப்பு அது இதுன்னு மியூசிக்லாம் ஓட விட்டுருக்கேன். ஆல்ரைட், ஒன் பீஸை பற்றி ஆரம்பமா. ஒன் பீஸ் இதை நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா, சும்மா அந்த டைம் கொரோனா டைமில் எல்லோரும் இதை பண்ணிகிட்டு இருந்தான். நட்டோ ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நட்டோ அப்போ தான் தமிழ் டப்பு அது இதுன்னு வந்தவொடனே நட்டோ ரொம்ப ஃபேமஸ் ஆகி பீக்குக்கு போயிடுச்சு. நான் அப்போ தான் அனிமையே ஸ்டார்ட் பண்ணேன். அனிமே டெத் நோட்டு அது இதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிட்டு பஞ்ச் மேனு அதெல்லாம் சுற்றிட்டு சரி நட்டோ எல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு நாட்டோ பார்க்கலான்னு போனால், அப்புறம் ஏதோ ஒன்று முடிவு பண்ணி நாட்டோ ஒரு எபிசோட் கூட பார்க்கல. அது தமிழில் ஓவராக பேசிக்கிறதுனால விட்டு அப்படியே வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் ஒன் பீஸ்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி ஒன் பீஸா அதையும் பார்க்கும்போது 1000 எபிசோடு எதுக்குலாம் வேலை நான் பார்த்துட்ருக்கான்ட்டு விட்டேன் நானும். அப்புறம் சரி வேறு என்னமே அட்டாக் ஆன் டைட்டன் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பார்க்குறதுன்னு போர் அடிக்கும் போது ஒன் பீஸ் பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் பார்க்க ஆரம்பித்தான் தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோடு பார்த்துட்டு இருந்தேன். லூஃபி காமெடியாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நான் ஒன் பீஸ் பார்க்க வரக்கு முன்னாடி ஒன் பீஸு என்ன இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கூப்பிட்டேன் கேப் விட்டு. இது இருக்குல்ல நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் பார்த்தேன். ஒன் பீஸு பீக்காக இருந்துச்சு, எல்லாமே ஓகே. ஜோரோ கேரக்டர்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சாஞ்சி பிடிச்சிச்சு. உசப்லாம் காமெடியாக லைட்டாக இருந்துச்சு. ஓகே பார்ப்போம் ஒன் பீஸை பார்ப்போன்னு ஆரம்பித்தவன் தான். அந்த சீரியஸை முடித்தவொடனே ஆரம்பித்தவன் தான். எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு ஒன் பீஸ். அப்படியே சும்மா அந்த பேஜை மட்டும் மாற்றிட்டு இதை சும்மா அந்த ஏஎம்வி மாதிரி இருக்குது, இதை போட்டு விட்டு அப்படியே பேசுகிறேன். ஒன் பீஸு இந்த ரோஜர் டெத்தில் ஆரம்பிக்கும் ஒன் பீஸு. அவன் அதை இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்கும். ரோஜர் இன்ட்ரோவே அங்கே ஆரம்பித்தது தான் ஒன் பீஸு. அதுக்கப்புறம்லாம் எங்கேயுமே பிரேக் ஆகலை. அப்புறம் கொஞ்சம் மரீன் ஃபோல்ட்லாம் போனதுக்கப்புறம் ஒன் பீஸ் இப்போ தூக்கி நிறுத்திட்டான். எங்கேயோ கண்ணா பின்னான்னு போயிடுச்சு ஒன் பீஸு. ஒன் பீஸோட ரேட்டு தரமே போயிடுச்சு, மாறிடுச்சு. வேறு பேஜ் மாறிடுச்சா? ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஒன் பீஸ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போக கொஞ்சம் நார்மலாக லூஃபிலாம் இருப்பான். நார்மல் சண்டை தான் போட்டுட்ருப்பான். ஜோரம் வந்தோடனே யாரா அவன் பைரன்ட்டு ஜோரம்ட்டு சும்மா வெயிட்டு காட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த த்ரோன்லாம் எப்படி சொல்கிறது, யாருமே உட்காரக்கூடாத இடத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான்டா, நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளுன்னு ஒருத்தன் இருக்கான்டா. அப்படிங்கும் போது தான் சாய் பாய் எவ்வளோ பெரிய ஆள், எதை எதிர்த்து சண்டை போட்டான் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. 20 கிங்டம் மிஸ்ஸஸ் ஒன் மேனுங்கிறம்போது அது மாதிரி ரீக்ரியேட் ஆக போகுது லூஃபி வச்சு. இப்போ இந்த ஏஎம்ஏலாம் இருக்குல்ல, ஒன் பீஸை ரீமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி இது. எப்போ பார்த்தாலும் கூஸ் பம்ப் ஆகும் ஒன் பீஸை பொறுத்தளவுக்கு. எதை பார்த்தாலும் கூஸ் பம்ப் ஆகும், எதை பார்த்தாலும் காமெடியாக இருக்கும் ஒன் பீஸ்னாவே. 1000 எபிசோடெலாம் பத்தாதுங்க. நீங்கள் ஒன்ஸ் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஒன் பீஸ் 1000 எபிசோட் பத்தாது. இன்னும் ஒரு 2000 குட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன் பீஸை பொறுத்தளவுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்ணுறது ஒரு கடுப்பாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். வீக்கெண்டு கிடச்சிருச்சுரா, திங்கள்லேருந்து இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு சும்மா ஞாயிற்றுக்கிழமை சும்மா உட்காந்துருக்கும் போது ஒன் பீஸ் வரும்போது பயங்கரமாக இருக்கும் ஒன் பீஸு. அதுவும் இப்போ நைட்டை மாற்றி விட்டானுங்க. முன்னாடி காலைல 8:30க்கெலாம் வரும், 8-9 மணி ஆயிரும், 9-10 ஆயிரும் அந்த டைமுக்கு வரும். இப்போ தான் நைட் ஆகிடுச்சு, நைட்டு 9 வரைக்கும் வருது.
ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் மியூசிக் ஓடிட்டுருக்கு. அந்த மியூசிக்கை நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பா லூஃபி எழுந்திரிச்சு கேர்ஃபைலில் டான்ஸ் ஆடுவான் பாரு, மிரட்டிவிட்டானுங்க. அடுத்தது இருக்குது இவனுங்களுக்கெல்லாம் சண்டை. கோமா பேக் ஸ்டோரி முடிஞ்சோடனே இருக்குது மாப்பிள்ளைக்கு அடி வக்கால ஓலி என்ன ஆட்டம் போட்ட வா பேசாவ மாதிரின்னு லூஃபி கொளுத்த போகிறான். அந்த பண்ணலாம் மாப்பிள்ளை என்ன ஜோரம் இப்போ தான் ஹாக்கி இருக்குன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கைடோ சொல்லுவான், கைடோ சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் என்ன பேசுகிறானே புரியாமல் போயிடுவான். இப்போ தான் கபான்னு சொல்கிறான் உனக்கு இந்த மாதிரி ஹாக்கி இருக்குங்க அப்படின்னு. வெயிட்டு காட்ட போகுது ஒன் பீஸு. ஏன்னா இவ்வளோ நாள் ஃபுல்லாக இந்த 1000 எபிசோடு ஃபுல்லாக ட்ரெய்லர் தான். வேர்ல்டை பில்டிங் பண்ணிட்டு எப்போல்லாம் இருக்குது பவர் பில்டப் பண்ணிட்டே வந்து இப்போ தான் மெயின் என்னென்ன இடத்துல ஒன் பீஸ்னால் என்னங்கிற இடத்துக்கு இப்போ தான் ஒன் பீஸ் போயிருக்கு. அப்படிங்கிறம்போது ஏன்னா ஒருனை தேடி போகிறானுங்க, அது எப்படியும் மிட்டுக்குள்ளனாச்சும் கிடைக்கலன்னா அந்த சீரியஸே கொஞ்சம் மொக்க, இது என்னடா நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவன் லூஃபி தேடி போகிற கோலை வந்து அவன் என்னத்தை தேடி போகிறானே தெரியாது. ஏன்னா ஒன் பீஸ்னால் என்னன்னு யாருக்கும் தெரியாது, ஒன் பீஸ் பார்க்குற எவனுக்கும் தெரியாது. அப்படிங்கிறப்போது போர் அடிக்கும். ஒன் பீஸ் பீக்கு தான், எதை எடுத்தாலும் பீக்கு தான் ஒன் பீஸை பொறுத்த அளவுக்கு. அங்கே லோ பாயிண்ட்டே கிடையாது. லோ பாயிண்ட்னா சில இடத்துல கட்டுப்பாகும் கோமாகும். என்னடா பண்ணுறானுங்க அனிமையில் சொல்கிறேன், பட்டு அனிமையை குறை சொல்லல. அனிமைக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸு அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த அக்கைனெல்லாம் பண்ணுவான் மரீன் ஃபோல்டில் புதி தலை அவங்க ஒயிட் பியர்டை மட்டும் பேக் டு ஃபார்மு ஹாக்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவனெல்லாம் அங்கேயே சட்னி போட்டு தக்காளி சட்னி மாதிரி தொட்டி சாப்பிட்டு போயிருப்பான். அந்த மாதிரி ஒயிட் பியர்டு எல்லாமே பிக்குங்க. கேரக்டர் ஒன்றும் மட்டக்குள்ளே இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேரக்டர் சொல்லணும்னாவே பல பேரை சொல்லலாம், பிடிக்கும்னு சொல்லணும்னாவே பல பேர் சொல்லலாம். இப்போ பல அனிமே பார்த்தவொன்னா கூட்டி வந்து உட்கார வச்சு கேரக்டர் பேரெல்லாம் சொல்கிறான்னா ஒன் பீஸில் வந்து முக்கால்வாசி கேரக்டர் பேர் சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா ஈஸியாக ரிமெம்பரும் பண்ணிக்கலாம், எல்லாமே பக்காவாக இருக்கும் ஒன் பீஸை பொறுத்தளவுக்கு. சாய்பாய் ஃபோர்ஸ் ஷேடோவிங்லாம் இப்போ இது எக்ஹெட்லலாம் வரப்போகுது கொஞ்ச நாளில். அந்த ஹாக்கியை ரிலீஸ் பண்ணும் அந்த ரோபோட்டுக்கு. அப்போ செதறவானுங்க பாருங்க எல்லாரும். அது மாங்கால வெயிட்டாக இருக்கும். இந்த ஃப்ரேம் தான் ஹூ இஸ் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன்னு நிரூபிக்கிற ஃப்ரேமு. ஒரு காய கூட பின்னாடி இருக்காது. அந்த மாதிரி அடி மாப்பிள்ளைக்கு அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க எல்லாத்தையும். டாப் 2னா சும்மாவா, டாப் 2ன்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் தான், ரோஜருக்கு ஈக்குவலு. ரோஜர் ஃபைன் பண்ணிட்டான் ஒன் பீஸை, எனக்கு வேணாம் ஒன் பீஸை வேணாம் ஃபேமிலின்ட்டு போயிட்டான். ஒன் பீஸு நிறையா பூமாகி இப்போ தான் பார்க்குறேன். யாருமே இது இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு எடிட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. தமிழ்லலாம் நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க ஒன் பீஸை. ஏன்னா அது கிரேட் ஏரா, அனிமே ஏரா. கொரோனாவில் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ஒன் பீஸ் பெருசாக இருக்குன்னே ஒதுக்கி வச்சுட்டு ஒன் பீஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லூஃபியோட ட்ரூ ட்ரீமே நான் எவனுக்கும் தெரியாதுங்க உண்மையாக சொல்லணும். அவன் 2 விஷயத்தை நோக்கி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கான். ஒன்று பைரட்கிங்கு, இன்னொன்று பைரட்கிங் ஆகிறதுக்கான ஒன் பீஸு. ஆனால் இன்னொரு மேட்ரு ஒன்று வச்சுருக்கான், அது என்னன்னு தெரியவே தெரில, மறைச்சிட்டானுங்க. அதே தான் ரோஜருக்கும் இருந்திருக்கு. அதை கேட்டவுடனே தான் சாங்ஸும் மாப்பிள்ளை நீ தான் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கான். சாங்ஸு டெஸ்டினி பாய்னு இப்போ தான் லாஸ்ட் சாப்டரில் 152ன்னு நினைக்கிறேன் அதில் சொன்னானுங்க. பட் சாங்ஸு அந்த இதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் மாப்பிள்ளை தூக்கி தொப்பியையும் கொடுத்துட்டு டெபிள் ஃப்ரூட்டையும் கொடுத்துட்டு லூஃபிட்ட கொடுக்கல, திருட்டிட்டான். உட்கால ஓலி கை கால் சும்மா இல்லாமல் லூஃபி. அதுவும் அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, கொளுத்திட்டுருக்கான் மாப்பிள்ளை லூஃபி. ஒன் பீஸெல்லாம் சும்மா இல்லைங்க. நீங்கள் ஒரு நார்மல் பர்சனாக இருந்து ஒன் பீஸை பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஃபிசிக்கலாக செஞ்சாகிறீங்களோ இல்லை மென்டலாக செஞ்சுருவீங்க. கொஞ்ச நாச்சு அழுதுருப்பீங்க, கொஞ்ச நாச்சு சிரிச்சிருப்பீங்க, கொஞ்ச நாச்சு கோவம் வந்திருக்கும் ஒன் பீஸை பார்க்கும்போது. ஏன்னா ஒன் பீஸ் அந்த மாதிரி பீஸ். ஒன் பீஸ் ஒரு மரீன் ஃபோல்டு முடிஞ்சு சபோந்தி வர வரைக்கும் ஒரு ஒன் பீஸ் மாதிரி போய்ட்டுருக்கும். சபோந்தி முடிஞ்சு இங்கிட்ட ட்ரெஸ்ஸு ஷோ வாங்கணும், ஸோ எக்ஹெட்டு, அடுத்தது எல்பாப் முடிஞ்சவொடனே எங்கே போவானுங்கன்னு தெரில. ஆமாம், இதெல்லாம் பீக் ஃபிக்ஷன். ஒன் பீஸ் முடிஞ்சு பீக் ஃபிக்ஷனுக்கு வந்தாலும் மரீன் ஃபோல்டுலேயே ஆரம்பிச்சிடும் பீக் ஃபிக்ஷனுங்கிறது. சண்டை ஒன்று வெறியாக இருக்கும் ஒன் பீஸில். அதுவும் ஃபோர்ஸ் ஆகிடும், ஓட அடிச்சுக்க வாய்ப்பே இல்லை. ஒருத்தனும் இன்ன வரைக்கும் அனிமே ஹிஸ்ட்ரி எல்லையாக இருக்கட்டும், இந்த இத்தனை வருஷம் ரைட்டர்ஸ்லேயே ஃபோர்ஸ் ரைடிங் பண்ணுற ஒரே ஆள், தெளிவாக பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஆள் தான். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ பண்ணதை எதையுமோ பண்ணதை அதை நார்மல்னே விட்டுருப்பானுங்க தலைவனுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததை வச்சுருந்ததை இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருப்பான். எப்பட்றா அவன் மேனேஜ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 100 years void century. இதுதான் கதையே. இதில் என்ன இருக்குங்கிறது தான் கதையே. அந்த 100 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, ஹூஇஸ் ஜாய் பை, ஹூஇஸ் எமோ அப்படிங்கிற கதை தான். இன்னும் வந்து இப்போனா பிளாக் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி டோரி ப்ரோக்கெலாம் இது பண்ணி வச்சுருக்கா, அது அடக்கி வச்சுருக்கா. அவள் கண்ட்ரோலில் எடுத்துட்டா, டெவிலாக மாற்றி வச்சுருக்கா. தலைமை இப்போ தான் கதையை ஆரம்பிச்சிருக்கான். கபான்னு என்ன நடந்துச்சு, லோக்கி என்ன பண்ணி வச்சுருந்துருக்கான் அப்படின்னு. போனிகிளிஃப்னு ஞாபகம் வந்தாவே ஜோரோ உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். போனிகிளிஃபோ ஒன்றுமே தெரியாமல் படிக்கலாம் மாட்டான். சும்மா போய் அதை நின்று என்ன கல் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். மாப்பிள்ளை வறுக்க போகிறான். மாப்பிள்ளை கான்கரருக்காக வேறு இருக்குது எங்கே மீகாக்கு, இவனை வறுக்க போகிறான் ஜோரோ கொஞ்ச நாள். ஆனால் இவன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா சாங்ஸும் அட்டாக் பண்ணி பார்த்தாச்சு, ரோஜரு, ஒயிட் பியர்டு இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணி பார்த்தாச்சு. ஏன் இம்மு கூட அட்டாக் பண்ணிட்டா அவளோடத. இம்மு பவர் கூட என்ன எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது லைட்டாக. பட் இவன் பவரை இன்னும் காமிக்கவே இல்லை. அதே தான் இப்போ லூஃபியோட ட்ரீமை பார்த்தோம்னா, லூஃபியோட ட்ரீமு அந்த இடத்த அவன் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. மீதி காம்படிட் மட்டும் 4 பேர் பண்ணுறானுங்களே தவிர அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பயிர்க்குங்கிற இடம் ஃப்ரீயாக இருக்குது. காம்படிட் மட்டும் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதில் போய் உட்கார்றது யாருங்கிறது தான் போட்டி. மீதி குரூமேட் எல்லாரதோடும் ஓகே, எதுவுமே பண்ணல. சாஞ்சிலாம் ஆல் ப்ளூ கண்டுபிடிக்கிறது தான். அது அவன் கண்டுபிடிச்சிருவான் போகிற வழியில். அது கண்டுபிடிக்கிற பொருள் தான். மற்றபடி அதை எடுத்து ஓன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஆல் ப்ளூ ஸ்கேல் அது மற்றதெல்லாம் உசப்பெல்லாம் இதாகணும்னு தான் சுற்றிட்டுருக்கான். என்னன்னு கடலோட சிறந்த வீரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நாம வேர்ல்டு ஜோரோவோடதை மட்டும் பார்த்தோம்னா அதை மட்டும் ஒருத்தன் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கான். அவன்கிட்ட வந்து தலைமை அடித்து வாங்குற மாதிரி இருக்குது இப்போ. ஏன்னா மீதி எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் ஃப்ரீயாக இருக்குது, தேடி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா புதுசாக உருவாக்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஜோரோவோடதை மட்டும் ஆல்ரெடி இவன் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கான். தோத்துட்டான் ஆரம்பத்துலேயே போய் இப்போ ஃபைனல் பாஸ் மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணி அடி வாங்கிட்டான் மாப்பிள்ளை. அடுத்தது ரிவெஞ்சு கற்றுட்ருக்கு மாப்பிள்ளைய. அவனை அடிச்சிட்டானா அவ்வளோ டாப்பே அவன் தான். இவன் இருந்ததான் எல்லாம். இப்போ ஒன் பீஸ் 1000 எபிசோடு இருக்குன்னா 1000ல் ஒரு 2000 வார்த்தைனாச்சும் இது சொல்லியிருப்பான். எபிசோடு கடைசியில் எப்போயுமே சொல்லிடுவான், கைஜோக்கு நிலர் ஒருத்தவங்க நான் தாண்டான்மா, ஒரேவா மங்கி டி லூஃபி அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். எதுக்கு எடுத்தாலும் பைரட் ஆக போகிறேன், பைரட் கிங் ஆக போகிறேன்னு சொல்லுவான். இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஃப்ரேம் வச்சு விளாண்டு வச்சுருப்பானுங்க. அந்த இடத்துல தான் லூஃபி அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், அதை மறைச்சிருவானுங்க.
அவன் என்ன ஆக போகிறாங்கிறதே இங்கே தான் இருக்குது, பட் அதை மறைச்சிருவானுங்க. ஒன் பீஸ் இப்போ ஒன் பீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சும்மா சிம்பிளாக ஒன் பீஸ் ஃபன்னி மூமெண்ட்ஸ்னே போட்டு பாருங்கள், அதுவே சிரிப்பாக இருக்கும். ஏன்னா ஒன் பீஸ் ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் பழைய பழைய இதெல்லாம் நல்லாயிருக்கும். எங்கே ஒன் பீஸ் ஒன் ஃபன்னி வீடியோ, சாரி ஒன் பீஸ்னு ஃபன்னி வீடியோன்னு போட்டோம்னாவே வரும் ஏகப்பட்டது. இதெல்லாம் ஸ்டார்டிங்கிலே இருக்கும். இதை தான் நம்ம ஆரம்பத்தில் பார்க்க வைக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து காமெடி லைட்டாக குறையும். லைட்டாக குறைஞ்சி இப்போ சண்டை, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் அந்த காமெடி ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போயுமே காமெடி தான் மெயினே ஒன் பீஸில். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் மெயினில் இருக்கும், அப்புறம் ஹாக்கி அது இதுன்னு வர வர காமெடி காணாமல் போயிடுச்சு. லைட்டாக அப்படியே அதை லைட்டாக நகர்த்திட்டு ஃபைட்டு அது இதுக்கு ஸ்டோரி அப்படின்னு ஆரம்பத்துலேயே விட்டானுங்க. ஜோரோ வந்து ஒரு யூனிவர்சல் வாழ்க்கைங்க. நீங்கள் இப்போ உனக்கு என்ன அனிமே தெரியுதோ அந்த அனிமே பேரை போட்டு இப்போ ஏஓடி ஜோரோன்னு போட்டோம்னா அங்கே ஏஓடியில் ஜோரோ இருப்பான். ஏன்னா அவன் வந்து அந்த மாதிரி ஆள். வழி தெரியாது, பட் புறவை எல்லாமே அடிச்சு போட்டு வந்துடும். கருப்பாக இருந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா மாப்பிள்ளை அவ்வளோதான் உரிச்சிடுவான், கண்ணா பண்ணான்னு அடிச்சு விடுவான். ஒரு ஃபிக்ஷனுங்க. பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பார்த்துருங்க. 1000 எபிசோடெலாம் பத்தாது. உண்மையாக சொல்லணுன்னா நீ ஒரு 20-30 தாண்டிட்டினாவே நீ உனக்கு ஓகே ஒன் பீஸை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துடும். ஒன் பீஸ் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுனாவே ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுவேன். எப்படியும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுச்சுன்னா உனக்கு ஒன் பீஸு கண்டென்ட்டு பத்தாது, இன்னும் வேணும்னு கேட்பேன். இன்னும் வேணுங்க இருக்கலாம் அங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாரத்துக்கு ஒன்றுங்கிறப்ப இப்போ தான் முடியும்னே தெரில. 26 தான் முடியும்னு நினைக்கிறேன். ஹெட்டு இப்போ தான் வந்திருக்கானுங்களே, பார்ப்போம். ஆல்ரெடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் அதில் ரொம்ப பேசலை. பேக்ரவுண்டும் அமைதியாக இருந்துச்சா, சரி எப்படியும் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்காது, அதனால் எடிட்டிங் ப்ராசஸை குறைக்கிறக்காண்டி இந்த மாதிரி தில்லுமுள்ள வேலையெல்லாம் பார்த்து அப்படியே மொத்தம் சிங்கிள் ஃப்ரேம்லேயே உட்காந்து பேசிவிட்டு இதவே அப்லோட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, ஆல்ரைட். ஒன் பீஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இது வந்து அனிமே இருக்கிற எல்லா அனிமையோட வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ப்ளீச் பார்த்துருக்கேன், ப்ளீச் சூப்பராக இருக்கும். ட்ராகன் பால் பார்த்துருக்கேன், ட்ராகன் பாலும் சூப்பராக இருக்கும். வேறு என்ன, ஹண்டர் ரங்ஸு பெரிய பெரிய அனிமையாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ மை ஹீரோ அகாடமி பார்த்துட்ருக்கேன். கிட்டாமா அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல நமக்கு, அதனால் அதை கிவப்பு தான் விட்டேன். இந்த இடம் இந்த பிஜிஎம் ஆரம்பிக்கும் போது தான் எப்போ மொமோனோஸ்கி ஐ ஹியர் த டர்ம்ஸ் ஆஃப் லிபரேஷன் பேக் திரும்பி வந்துட்டான், சாய்பாய் திரும்பி வந்துட்டான் 800 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஆரம்பிப்பான் பாரு. அம்மாடி அதுக்கும் இல்லாமல் அங்கே அவனுங்க எல்ட்ரு வேறு இது கொடுத்துட்ருப்பானுங்க, சவுண்டு இது ஐப்பத்திட்டுருப்பானுங்க டெவல் ஃப்ரூட்டை பற்றி. அது வந்து நார்மல் இது இல்லை, என்னது பேரமிசியா டைப்பு இல்லை, அது வந்து மித்திக்கல் ஜோனு அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க பாரு. மாப்பிள்ளை எழுந்திரிச்சு ஆட ஆரம்பிப்பான், அப்படி டம்முடம்னு குதிக்க ஆரம்பிப்பான். இடமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் லப்பரால். அந்த இடமே பிக்கு தான். அந்த இடத்துல தொட்டால் தான் ஒன் பீஸ் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வரைக்குமே கொண்டு வந்து இங்கே நான் வந்து இந்த பாயிண்டில் தான் லூஃபி யார், லூஃபி என்ன ஆக போகிறாங்கிறதவே ஒரு 1071வது எபிசோட்லன்னு நினைக்கிறேன் லூஃபி வர்றது, ஜாய்பாயா மாறுறது. அந்த இடம் வரைக்கும் இழுத்துட்டு வரானுங்க. இன்னமுமே லூஃபிக்கு தெரியாது நம்ம தான் ஜாய்பாய், இந்த டெவில் ஃப்ரூட்டோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு. லூஃபியோட இமேஜினேஷன் தான் அவனோட லிமிட்டு. லூஃபி எவ்வளோ இமேஜின் பண்ணுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப லூஃபி ஹி கேன் டூ எனிதிங் மேன் சிம்பிளி. பட் அவனோட லிமிட்டு ஃபுட் ஸ்டெமினா அவனோட லிமிட்டு. எனர்ஜி டக்குன்னு
கம்மியாகிடுது. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணான்னா மாப்பிள்ளை உரிச்சு எடுத்தாலும் அவ்வளோதான். ஒன் பீஸில் இப்போ கூட ஒன்று யோசித்தேன், டக்குன்னு மறந்துடுச்சு ஒன் பீஸை பற்றி. ஓகே ஒன் பீஸ் பிக் ஃபிக்ஷன், வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை. தமிழில் அப்போ தான் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மாங்கா அது இதுன்னு படிக்க ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் வெயிட் கட்டிகிட்ருக்கோம் ஒன் பீஸு. நெட்ஃப்ளிக்ஸ் சீசன் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. இவனுங்க சாப்பரையும் காமிச்சிட்டாங்க. வேறு ஒன் பீஸ் எல்லா இடத்துலையும் ஒன் பீஸ் ஃபேமஸுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டால் இது சீரியஸ் அந்த சைடு போயிட்டோம்னா ஒன் பீஸ் அனிமேயே இருக்குது, அனிமே வேர்ல்டுக்குள்ளே. அதே இது படமாக வந்துடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன் பீஸ் சீரீஸ் இருக்குது, மூவிஸில் ஒன் பீஸ் இருக்குது, மாங்காவில் ஒன் பீஸ் இருக்குது. வேறு எங்கே வேணும் ஒன் பீஸ்? கேமு மட்டும்தான் அவனுங்க ஃபோக்கஸ் பண்ணாத ஒரே இடம். கேம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டானுங்கன்னா ஒன் பீஸ் கையிலே பிடிக்க முடியாது, இங்கேயே போயிடும். ஏன்னா கேமிங்கில் இந்த ஒன் பீஸ் வீக் தான். ஏன்னா ஃபோக்கஸ் போட்டு பணம் போட்டு நிறையா எடுக்கிற மாதிரி பெரிய கம்பெனி எதுவும் பண்ணலை இன்னும். ஒன் பீஸு பண்ணிட்டானுங்கன்னா ஒன் பீஸ் தான் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சக்ஸஸ் ஆன ஒரே இது. ஏன்னா இப்போ நிறையா இது ஃபெயிலியரே ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸே எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹீரோயினை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹீரோ அந்த பேர் எம்எல்ஏயா ஆலி ப்ரோ மறந்து போச்சுடா பேர். அது கேமில் சூப்பராக இருப்பாவ, பட்டு சீரியஸில் பார்த்தோமா பொட்டேட்டோ ஃபேஸ் மாதிரி இருக்கா. அதான் யார் லாஸ்ட் ஆஃப் சீரியஸ் இந்தா இவ இருக்கால, நல்லாவே இல்லை. கேமில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இங்கே பாருங்கள் ஜோயல் அண்ட் எலி தான். ஆனால் சீரியஸ் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறை இருக்குமே தவிர இது ஒன்று நல்லாயிருக்கும். வேறெல்லாம் என்ன சொல்லலாம்னா ஃபெயிலியர் ஆனதில் போனோம்னா இன்னும் நிறையாவே இருக்குது. ஒன் பீஸ் இந்த டெத் நோட்லாம் எடுத்து வச்சுருப்பானுங்க படம்னு ஒன்று, அதெல்லாம் பார்க்கவே முடியாது, கன்றாதியாக இருக்கும். ஒன் பீஸ் எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒன் பீஸ் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கா? வெப் சீரியஸை பாருங்கள். வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததை பாருங்கள். அது பார்த்தாவே ஓரளவுக்கு இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம்னு அனிமே பார்ப்பீங்க. அனிமே பார்த்தீங்கன்னாவே அனிமே முடிச்சுட்டு மாங்காவை ஆரம்பிச்சிடுவீங்க. மாங்காய் ஆரம்பித்தோன்னே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. மாங்காய் வாரம் வரும். அது பிரேக்கு அது இதுன்னு போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆனிமே வரும். ஆனிமே முடிச்சுன்னா மறுபடியும் மாங்காய் கவுண்டி வெயிட் பண்ணோம். மாங்காவை மறுபடியும் படித்து முடிச்சோடனே அனிமே கவுண்டி வெயிட் பண்ணோம். அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன் பீஸ் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாகவே மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பீஸை அதுக்கப்புறம் மிந்திமம் ஒரு வாரம் பார்க்காம இருக்கிறது கஷ்டம். ஒன் பீஸை எடுத்து ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று, ஏன்னா எவனோ ஒருத்தன் வால்பேப்பர் டிபியாக வச்சுருப்பான், நீங்கள் கூட வால்பேப்பராக வச்சுருப்பீங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியான்னு வந்தீங்கன்னா எப்படியும் ஒன் பீஸை பற்றி உங்களுக்கு வராமல் இருக்காது. நீங்கள் ஒன் பீஸை பார்த்ததுக்கப்புறம் சர்ச் பண்ண போயிடுவீங்க. ஒன் பீஸ் தாங்க ஓகே ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன்.